சுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த டிசம்பர் மாதம் நல்ல பண்டிகை மாதமாக இருக்கிறது. நிச்சயமாகவே நல்ல ஆசீர்வாதத்தோடு மனமகிழ்ச்சியோடு நடத்தி புது வருடத்துக்கு நேராய் நம்மை பிரவேசிக்க செய்வாராக. அல்லேலூயா. இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்கிற தலைப்பிலே நாம் ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். ஒருவேளை நினைக்கலாம், கர்த்தர் வருகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வருகை என்ன செய்கிறது? தாமதித்து கொண்டிருக்கிறது, இன்னும் வரவில்லையே என்று சொல்லி பல கேள்விகளை எழுப்புவதும் உண்டு. கர்த்தர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், வாக்கு தத்தத்தை குறித்து அவர் என்ன செய்யல? தாமதிக்கல. ஏன் தாமதிக்கிறார் என்று நீங்கள் சிந்திப்பீர்களாகில், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகையினால அவர் நம்ம மேல நீடிய பொறுமையா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அப்போ ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. அல்லது இதற்கு முன்பதாகவே வந்து அவர் பூமியை நியாயம் தீர்த்து வாக்கு தத்தத்தின்படி செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்திருப்பார். அல்லேலூயா. நம்ம மேல அவர் அதிகமான அன்பு வைத்தபடியினாலே, இரக்கம் வைத்தபடியினாலே, ஒரு நாள் தாமதித்தால் ஒரு பாவி மனம் திரும்ப மாட்டாங்களா என்று சொல்லி அவர் நம்ம மேல நீடிய பொறுமை விடவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வாஞ்சை எல்லாமே ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. இந்த நாட்களில் நாம் எல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தான் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லிக் கொள்ளலாமே தவிர, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறது. பழைய சுபாவத்தில் இன்னும் இருக்கிறோம் என்பதனாலே கர்த்தர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், நாம் மனம் திரும்ப வேண்டும், அது என்னுடைய விருப்பமாய் இருக்கிறது என்று. அல்லேலூயா. கடந்த நாட்களிலே ஒரு ஆவிக்குரிய தாயார் சொன்னாங்க, பாஸ்டர், நாங்கள் எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானத்தை பெற்று அபிஷேகத்தை பெற்று ஒரு கிறிஸ்தவளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போதும் வருகிற ஊழியக்காரர்கள் மனம் திரும்பு என்று பிரசங்கிக்கிறார்கள். இது எனக்கு தேவையா? இந்த பிரசங்கம் சபைக்கு தேவையா என்று பரிசுத்த வாட்டியாகிய ஒரு தாயார் என்ன செய்கிறாங்க, எங்கள்கிட்ட சொன்னாங்க. மனைவியை கூட உண்டு அந்த காரியத்தில் சொல்லும்போது. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, அவங்களுடைய நினைப்பு எல்லாமே, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஞானஸ்தானம் பெற்று விட்டேன், அபிஷேகம் பெற்று விட்டேன், எனக்காக பரலோக ராஜ்யம் காத்திருக்கிறது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தை பெற்று அபிஷேகத்தை பெற்று கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்பாத அநேக காரியங்கள் இருக்கிறதை நம்முடைய மாமிச கண்கள் காண்கிறது. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் எந்த அளவுக்கு அதை கண்டிருப்பார் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. நிறைய குறைகள் இருக்கிறது. ஆகையினால பரிசுத்த ஆவியானவர் சபை நடுவில் இடைப்பட்டு மனம் திரும்புங்கள் என்று அடிக்கடி பிரசங்கத்தை
கொடுத்து கொண்டே இருக்கிறார். இவர்களுக்கு இருமாப்பா இருக்கிறது. இந்த பிரசங்கம் எனக்கு இனி தேவையா? இப்படிப்பட்டவர்கள் என்றைக்கு மனம் திரும்புவார்கள் என்று சொல்ல முடியாது. இதை போன்ற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் உலகமெங்கும் இருக்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரியாத பட்சமாக இருக்கிறது. ஆகையினால் ஆண்டவருடைய வருகை தாமதித்துக் கொண்டே இருக்கிறது. இவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதுபோல நம்முடைய வாழ்க்கையின் தன்னந்தனியாய் இருந்து நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் மனம் திரும்பாத அநேக சுபாவங்கள் இருப்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இன்னொருவர் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபித்து தன் பிள்ளையை உணரத்தக்க உணர்வோடு தேவ சமூகத்தில் நீங்கள் மன்றாடும் போது பரிசுத்த ஆவியானவர் அந்த காரியத்தை உணர்த்தி தருவார். என்னென்ன காரியத்தில் நீங்கள் தவறு பண்ணினீர்கள் என்பதை உணர்த்தி காட்டுவார். அல்லேலூயா. நம்ம வாயினாலேயும் பாவம் இருக்கிறது, காதுல கேட்கிற விஷயத்திலையும் பாவம் இருக்கிறது, கண்ணுனால பார்க்கிற விஷயத்திலே பாவம் இருக்கிறது, சிந்திக்கிற சிந்தனையிலே பாவம் இருக்கிறது, இதயத்திலே பாவம் இருக்கிறது, நடக்கையிலே பாவம் இருக்கிறது. அப்படி ஒண்ணுனா நீங்க சிந்தித்து பார்த்தீங்கன்னா இன்னும் மனம் திரும்ப வேண்டிய அநேக காரியங்கள் நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது என்பதை ஆவியானவர் உணர்த்தி தருவார். நாம் அவைகளிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்புகிறது வரைக்கும் மனம் திரும்பலை பற்றி பிரசங்கிப்பதில் தவறு இல்லை. நாம் எல்லாரும் மனம் திரும்புவது வரை, ஒருவேளை இதுல இருக்கிற பாதி பேர் மனம் திரும்பி இருக்கலாம், இன்னும் பாதி பேர் மனம் திரும்பாமல் இருக்கலாம். அதுல ஒருவருக்காவது இந்த பிரசங்கம் என்ன செய்யும்? அவங்களுக்கு கிரியை செய்யும். ஆகையினால அந்த தாயார் சொன்னது போல, நான் எல்லாம் அன்னைக்கே மனம் திரும்பி விட்டேன், இனி மனம் திரும்புகிற பிரசங்கம் என்னத்துக்குன்னு மீதியா இருக்கிறவர்கள் கேட்கக்கூடாது. ஒரு பாவி மனம் திரும்பினாலே பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும், தேவ தூதர்களும் சந்தோஷப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலே மனம் திரும்புவது ரொம்ப முக்கியம். மனம் திரும்பாத பட்சத்தில் ஒருவன் பரிசுத்தமாய் வாழ முடியவே முடியாது. எனவே இந்த வேதத்திலே நாம் வாசிக்கும் போது உபாகம புஸ்தகத்தில் 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், நெகேமியா, யோபு, சங்கீதம், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், ஓசியா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, அப்போஸ்தலர், 2 கொரிந்தியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தீமோத்தேயு, எபேசியர், எபிரேயர், 2 பேதுரு, வெளிப்படுத்தின விசேஷம், இந்த இடங்களிலெல்லாம் மனம் திரும்புதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே ஆரம்பத்திலிருந்தே மனம் திரும்ப சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலே கடைசி விசேஷித்த பகுதியாக இருக்கிற வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில மிக 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 அவசியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். யார் தெரியுமா? யோவான் சாபகன். அல்லேலூயா. அவருடைய பிரசங்கம் எப்படி இருக்கிறது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. 8வது வசனத்தை பார்க்கும்போது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். நம்ம எத்தனை பேர் மனம் திரும்பி ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொண்டோம்? எத்தனை பேர் மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறோம்? ஜென்ம சுபாவம் மாறவே இல்லை. அநேக ஜென்ம சுபாவங்கள் இன்னும் இருக்கிறது. இந்த ஜென்ம சுபாவம் நம்ம சிலுவையில் அடிக்கணும். ஜென்ம சுபாவம் நம்மை தொடரக்கூடாது. அப்போதான் தலைமுறையாக காணப்பட்ட பாவ சாபங்கள் நம்மை பின்தொடராமல் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ கனி கொடுக்கிற அனுபவம், மனம் திரும்பின அனுபவத்தோடு நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார். அவர் பிரசங்கிக்கிறார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவருடைய முதல் பிரசங்கமே இவனமா இருக்கிறது. மத்தேயு 4:17, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப மனம் திரும்புதல் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. மனம் திரும்ப வேண்டும், கட்டாயமா மனம் திரும்ப வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது சீசர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கட்டளையை பாருங்க.
அவர் 12 அழைத்து அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். வழிக்கு பையை ஆகிலும் வழியிலே பையை ஆகிலும் அப்பத்தை ஆகிலும் அப்பத்தை ஆகிலும் கச்சையில் காசை ஆகிலும் கச்சையில் காசை ஆகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொன்னார். 12வது வசனத்தை பார்க்கும்போது அவர்கள் புறப்பட்டு அவர்கள் அப்படியே புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார்கள். 13வது வசனம், அநேக பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார். அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் சாமனும் மனம் திரும்பலை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார், ஞானஸ்நானம் கொடுக்கிறார், மனம் திரும்ப ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து முதலாக பிரசங்கம் பண்ணும் முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அவர் தன்னுடைய சீசர்களை கூட அழைத்து அதிகாரப்படுத்தி வரங்களை கொடுத்து சுவிசேஷம் சொல்லுங்கள் என்று அறிவித்த வேளையில் அவர்களும் அங்கே சென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பிரசங்கத்தை பண்ணினார்கள். அங்கே பிசாசுகள் ஓடினது, வியாதிகள் குணமடைந்தது. அல்லேலூயா. அநேகர் சுஸ்தமடைந்தார்கள், அநேக பிசாசுகள் ஓடிவிட்டது. அப்போஸ்தலர் காலங்களில் கூட அபனமாக நடந்தது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. ஏன் நமக்கு கிருபை இல்லை, வரங்கள் இல்லை, வல்லமை இல்லை? ஞானஸ்நானத்துக்கே அனைவரும் ஒப்புக் கொடுப்பதில்லை. ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவர்களும் மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை பெற்றுக்கொண்டிருந்தாலும் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு பின்வாங்கி போகிறார்கள். எனவே அந்த வரங்களும் வல்லமைகளையும் உணர்ந்து கொள்ளாதபடிக்கு, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற அனுபவம் இல்லாதபடிக்கு கலங்கி இருக்கிறார்கள், பயந்து இருக்கிறார்கள், திகைத்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்கிற ஏக்கத்தோடு பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. பேதுரு பிரசங்கிக்கிறார், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்க, மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். உன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இரக்கம் பெறுவீர்கள். உன் பாவங்கள் ரத்தாம்பரத்தை போல சிகப்பாக இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக்குகிறவர். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுகிறவன் இரக்கம் பெறுவான். அந்த இரக்கத்தை இந்த நாட்களிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரையும் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் நாம் மனம் திரும்ப வேண்டியதாக இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆகையினால் தான் ஆண்டவருடைய வருகை தாமதித்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாள் ஒரு இரட்சணிய நாளாக இருக்கட்டும். கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற மாதத்திலே நாம் வந்து இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடங்களும் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை. கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே தான் இனி பிறக்க வேண்டும். பெத்லகேமிலே பிறந்து விட்டார். உலக இரட்சகராக தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்து விட்டார். இனி பிறக்க வேண்டியது நம்முடைய உள்ளத்திலே அவர் பிறக்க வேண்டும். உள்ளத்திலே அவர் வாசம் பண்ண வேண்டும். மகனே, மகளே, உன்னுடைய கெட்டுப்போன இதயத்தை எனக்கு தாராயோ என்று சொல்லி இதய கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். யாரெல்லாம் உணர்வடைந்து மனம் திரும்பி அவருக்கு இடம் கொடுக்கிறீர்களோ உங்களுக்குள்ளேயே அவர் வாசம் பண்ணுவார். அவர் வாசம் பண்ணுவாராகில் அவர் வாக்குத்தத்தம் பண்ணான நித்திய ஜீவனை நிச்சயமாய் நமக்கு தந்தருளுவார். கரங்களை தட்டி நம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் பார்க்கும்போது இவ்வண்ணமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 30 to 32 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது, ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே நான் உங்களில் அவனவனை அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை.
திரும்புங்கள், உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நாம் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. யோவான் சாமுகன் பிரசங்கிக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. சீசர்கள் பிரசங்கித்தார்கள் மனம் திரும்புங்கள் என்று. அப்போஸ்தலர்கள் எல்லாம் பிரசங்கித்தார்கள் மனம் திரும்புங்கள் என்று. வெளிப்படுத்தின விசேஷத்திலே சபைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற மனம் திரும்புங்கள் என்று. பழைய ஏற்பாட்டிலும் பல தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறார்கள் மனம் திரும்புங்கள் என்று. அல்லேலூயா. வாசிக்க கேட்டதான பகுதியிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பது இல்லை. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களை புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? ரட்சிக்கப்பட்டேன் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், உங்கள் அக்கிரமங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் இன்று நமக்கு உரைத்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கடைசி வசனம் சொல்லுகிற, மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அப்ப மனம் திரும்பினா பிழைப்பீங்க. மனம் திரும்பாவிட்டால் அதனுடைய அர்த்தம் என்ன? சாவீர்கள். மனம் திரும்பினால் பிழைப்பீர்கள், மனம் திரும்பாவிட்டால் சாவீர்கள். அர்த்தம் என்ன? மனம் திரும்பினால் நித்திய ஜீவனாகிய பரலோக ராஜ்யம், மனம் திரும்பாவிட்டால் நித்திய அக்கினி கடலாகிய நரகம் என்று சொல்லப்படுகிறது. எல்லா மனிதனும் பிறந்தான் என்று சொன்னால் ஒரு நாளிலே மரிப்பது நிச்சயம். அப்புறமா நித்திய இடங்கள் 2 இருக்கிறது. நித்திய காலம், முடிவில்லாத ராஜ்யம். ஒன்று பரலோக ராஜ்யம். மனம் திரும்பி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழுகிறவர்களுக்கு அந்த ராஜ்யம் கிடைக்கும். மனம் திரும்பாத பட்சத்திலே அவர்களுக்கு பிசாசுக்காக ஆயத்தமாக்கப்பட்டதான நித்திய அக்கினி கடலாகிய நரகம். இதில் எது நமக்கு வேண்டும்? இன்றைக்கே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். முடிவில்லாத காலம், அந்த அக்கினி கடல்ல சாகக்கூடாது. இன்றைக்கே நாம் மனம் திரும்ப ஆண்டவர் ஆகையினால் தான் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிறந்து சுமார் 2024 ஆண்டுகள் தாண்டி விட்டது. ஆனால் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற விதம் எப்படி இருக்கிறது நினைத்து பாருங்கள். குடித்து வெறித்து மனம் போல சீரழிந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பங்களிலே பிரச்சனைகள், பாடுகள், சண்டைகள். புதிய ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலன்னா குடும்பத்துல சண்டை, கறி எடுத்து கொடுக்கலன்னா குடும்பத்துல சண்டை. எத்தனை கிறிஸ்தவர்கள் மதுபானம் குடிக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொன்னார். பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். மத்தேயு 9:13. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதனுடைய கருத்து என்னவென்றால், போய் கற்றுக்கொள்ளுங்கள், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாக இருந்தார். உலகத்தினுடைய ஆதி முதல் கடைசி வரை உள்ள அத்தனை மனிதனுடைய பாவ சாபங்களை அக்கிரமங்களையும்
அவர் சுமந்து சிலுவையிலே தீர்த்தார். எவ்வளவு பாடுகள் இருக்கும் யோசித்து பாருங்க. நம்முடைய பாடுகளை நாம் சுமக்க முடியாதபடிக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த அனைத்து ஜனங்களுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, சாபங்களுக்காக இயேசு சிலுவையிலே இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அவர் வந்து சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பாவிகளை மனம் திரும்புறக்கு அழைக்க வந்தேன் என்று சொன்னார். கிறிஸ்துவின் நாமத்தை தரித்த கிறிஸ்தவர்களே, உங்களை பார்த்து கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், பாவிகளாகிய கிறிஸ்தவர்களே, உங்களை நாம் மனம் திரும்பி ரட்சிப்புக்கு வழி நடத்தும்படியாதான் நான் சிலுவையில ஈன கோலமாக இந்த பாடுகள் எல்லாம் சுமந்து தீர்த்தேன். ஆனா நீயோ என்னுடைய பிறப்பின் பண்டிகை எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறாய்? எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறார்? குடித்து வெறித்து கும்மாளம் போட்டு வேண்டாத சினிமா பாடல்களை போட்டு ஆடி பாடி வெறித்தனம் பண்ணி கொண்டிருக்கிறாய். இதுவா கிறிஸ்தவம்? இதற்காக கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். சற்று சிந்தித்து பாருங்கள். இதுவரையும் நடந்தது போகட்டும், இன்றைக்காவது நாம் மனம் திரும்ப வேண்டும். அதற்காகவே இயேசு இந்த பூமியிலே வந்தார். இயேசு வந்த நோக்கம் என்னவென்று சொல்லி தெரியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து பிறந்தார் என்று சொன்னால் மதுபானத்திற்கு அடிமையாகிறார்கள். கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார் சொன்னால் மதுபானத்திற்கு அடிமையாகிறார்கள். கிறிஸ்து உயிர்த்தார் என்று சொன்னால் மதுபானத்திற்கு அடிமையாகிறார்கள். கூட கொஞ்சம் மோசம் போகிறார்கள். வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும். மனம் திரும்பினால் பிழைப்பீர்கள். மனம் திரும்பினால் பிழைப்பீர்கள். மனம் திரும்பினால் பிழைப்பீர்கள். மனம் திரும்பாத பட்சத்திலே சாகருடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பாவி கெட்டுப்போவது தேவ சித்தம் அல்ல. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே தேவ சித்தமாயிருக்கிறது. அதற்காகவே ஆண்டோடைய வருகை தாமதித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்து போகக்கூடாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலிருந்தாவது கிறிஸ்தவர்களாக நாம் கிறிஸ்து நம்முடைய இதயத்திலே பிறப்பதற்கு இடம் கொடுத்து, அவர் இதயத்திலே வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுத்து, அந்த கிறிஸ்துவின் போதனைப்படி நாம் வாழ கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் உங்களுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு உண்டாகும். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே, அந்த பாக்கியத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் கற்றுத் தருவார். உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும். கர்த்தர் உங்களை நீதிமானாய் மாற்றி நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்குள்ள பாக்கியத்தை நமக்கு தருவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நினிவே மக்கள் பாவம் செய்தார்கள். நினிவே மக்கள் பாவம் செய்தார்கள், அக்கிரமம் செய்தார்கள், அநியாயம் செய்தார்கள். இது தேவ சமூகத்தில் வந்து எட்டினது. தேவ சமூகத்தில் எட்டி ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்கும்படியாய் தீர்மானமும் பண்ணிவிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அக்கிரமம் மிகுதியானபடியினாலே அந்த நினிவே பட்டணத்தை அழிக்கும்படி ஆண்டவர் தீர்மானம் பண்ணினார். ஆண்டவர் நம்மையால இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனாய், அன்பு நிறைந்த தேவனாய் இருந்தபடியினாலே, ஒருவருடைய சாவை அவர் விரும்பாதபடி இருந்தபடியினாலே, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினபடியினாலே, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினபடியினாலே, ஒரு வாய்ப்பை கொடுப்போம் என்று சொல்லி யோனாவை அழைத்து நினிவே பட்டணத்திற்கு போ, இங்கே அக்கிரமம் மிகுதியானதனால் இந்த தேசத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி நீ பிரசங்கம் பண்ணு என்று சொல்லி யோனாவை அனுப்புகிறார். யோனா அந்த தேசத்துடைய மக்களுடைய குணாதிசயங்களை பார்க்கிறார். ஐயோ, கொடூரமான ஜனங்கள், பாவம் நிறைந்த ஜனங்கள், அக்கிரமம் நிறைந்த ஜனங்கள், அங்கே நான் பிரசங்கம் பண்ண போவேனாகில் என்னை அவர்கள் கொன்று விடுவார்கள் என்று பயந்து அவன் தர்ஷீஷுக்கு ஓடினான். அல்லேலூயா. கப்பல் ஏறினான். ஆண்டவர் விடுவாரா என்ன? காற்று அடித்தது, கடல் கொந்தளித்தது, கப்பல் அலையுண்டது, எல்லாரும் அழிந்து போகிற அளவிற்கு ஓலம் போடுகிறார். ஐயோ, அமிழ்ந்து போகிறோமே. மாலுமி பார்க்கிறான். கடலில் இருந்தது, கப்பலில் இருந்ததான சரக்குகளை எல்லாம் தூர கடலிலே வீசிவிட்டு எந்தெந்த வகையிலே அந்த கப்பலை நிலைநிறுத்த முடியுமோ அந்த வகையில எல்லாம் நிறுத்தி பார்த்தான். என்ன செய்யல?
கொந்தளிப்பு அமரல. அப்படி இது யாருனால வந்தது அப்படின்னு தேடி 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 பார்க்கிறான். இருக்கிற ஜனங்கள்ட்ட சொன்னா, நீங்கள் உங்கள் தேவர்களை வேண்டிக் கொள்ளுங்கள், வேற என்னால உங்களை காப்பாத்த முடியாது, என்னுடைய எல்லா முயற்சியும் பார்த்துட்டேன், நீங்கள் அவரவர் தேவனை வேண்டிக் கொள்ள என்று சொல்லி இவர் அப்படி அடித்தளத்திலே போகும்போது யோனாவாகிய தீர்க்கதரிசி நல்ல நித்திரையாய் தூங்கிக் கொண்டிருக்கிறார். நல்லேலூயா. தட்டி எழுப்ப, எப்பா நீர் யார் என்று கேட்கும்போது அவன் உண்மையைதான் சொல்லான். நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை, அவருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளை. அவர் நினிவேக்கு போக சொன்னார், நான் பயந்து தரிசிச்சு கப்பல் ஏறிட்டேன் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டாரா? அப்போ நாங்க ஒன்று என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. யோனா சொல்றான், என்ன தூக்கி கடல்ல போடுங்க. அவன் நினைக்கிறான், இங்கேயும் என்ன தப்ப விடல, கடல்ல தூக்கி போட்டாலாவது நான் அப்படியே செத்து மடைஞ்சு போவேன்னு ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம் இல்லையா? இதுலயும் தரிசிசுகளையும் போய் தப்ப முடியல, பிடிபட்டுட்டு மாலி கையில. அப்போ உன் கையால சாகிறத விட நானே செத்து போறேன், என்ன தூக்கி உள்ள போட்டுருங்க, கடல்ல போட்டுருங்க. அவனுக்கு தெரியாது ஆண்டவர் மீனை அனுப்புவார், நினிவேல கொண்டு சேர்ப்பார், திரும்பவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன் என்று அவன் நினைச்சு பார்க்கணும். உபத்திரம் நீங்கி போகட்டும், அப்படியே கடலை போட்டுருங்க அப்படின்னு சொன்னான். இன்றைக்கு நம்மள அநேகர் அப்படிதான். ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் அப்படித்தான், ஆண்டவருடைய காரியங்களை செய்வதற்கும் அப்படித்தான், சுவிசேஷம் அறிவிப்பதற்கும் அப்படித்தான், ஜெபிப்பதற்கும் அப்படித்தான். நேரம் இல்ல, முடியல, வலி, உடம்பு வேதனை என்றெல்லாம் பல விதமான சாக்கு போக்குகளை சொல்லி நாமும் இனிமே நோக்கி போகாதபடிக்கு தரிசீசை நோக்கி தான் நம்முடைய பயணம் போய்கொண்டிருக்கிறது. ஆகையினால்தான் இவ்வளவு கொந்தளிப்பு வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அநேகரை நான் பார்க்கிறேன், உலக பிரகாரமான எல்லா காரியம் முடிந்த பின்பு நேரம் கிடைத்தால் கர்த்தருக்காக. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்கிற என்ன, முதலாவது நம்முடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க கர்த்தருக்காக எதை இழந்தாலும், எதை விட்டு வந்தாலும், எந்த ஒரு நன்மையான காரியத்தை செய்ய அதனுடைய பலன் இல்லாமல் போகவே போகாது. நிச்சயமாய் அதை பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ருசித்து பார்த்தா தான் தெரியும். ஒரு மிட்டாயா இருக்கட்டும், ஒரு தேனா இருக்கட்டும், இனிக்கும், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். தேனுடைய இனிப்பு வேற, சீனியுடைய இனிப்பு வேற, சாக்களுடைய இனிப்பு வேற. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான இனிப்பு இருக்குது. இந்த இனிப்பு எவ்வளவு டேஸ்ட் தேனை நீங்க சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அதுபோல கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசித்து பார்த்தா, அனுபவப்பட்டு பார்த்தா தான் அவர் எந்த அளவு நல்லவர் என்பதை கண்டுகொள்வீர்கள். அவர் நல்லவர் என்பதை நீங்கள் கண்டுகொண்டீங்கன்னா ஜீவனே போனாலும் பரவாயில்லை, ஆண்டவரை விட்டு நீங்கள் பின்வாங்கி செல்லவே மாட்டீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாக யோனாவுடைய வார்த்தையின்படியாக அவனை தூக்கி கடல்ல போட்டாங்க. ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு பெரிய மீனை அனுப்பி மீனின் வயிற்றுக்குள்ளே யோனா இப்போது அகப்பட்டு விட்டான். 3 நாள் ராப்பகல் மீனின் வயிற்றுக்குள்ளே யோனா இருக்கிறார். அவர் மனஸ்தாபமாய் ஜெபிக்க ஆரம்பிச்சார். ஆண்டவரே, நான் நடுக்கடல்ல இருக்கிறேன், கடற்பாசி என்னை சுற்றி கொண்டது, இவ்வளவு உபத்திரத்தில் இருக்கிறேன், என்னை காப்பாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார். குறித்த நாளிலே, அந்த 3ஆம் நாளிலே அவன் எந்த இடத்துக்கு செல்ல வேண்டுமோ காசு கொடுத்து தான் கப்பல்ல டிக்கெட் எடுத்து போகக்கூடாத இடத்துக்கு போனான். இப்ப காசு கொடுக்காமலே அவன் பிரசங்கிக்க வேண்டிய, சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய ஸ்தலத்திற்கு ஆண்டவர் அவரை சுமந்து செல்கிறார். அல்லேலூயா. மீனின் வயிற்றிலே யோனா மீனானது ஒரு கப்பல் எப்படி நினிவே கடற்கரையிலே கொண்டு கரை சேர்க்குமோ அதுபோல அந்த செல்ல வேண்டிய இடத்திலே அந்த மீனானது அவனை கரையிலே கொண்டு வாந்தி பண்ணிவிட்டது. அல்லேலூயா. வாசித்து பாருங்க, 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார் ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னார். யோனா 1:2, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்திலே வந்து எட்டினது என்றார். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னவனமாக அவன் தர்ஷீசு கப்பல் ஏறி போனான். கடல் கொந்தளித்தது, காற்று வீசினது, கப்பல் அமலத்தக்கதாக சூழ்நிலை வந்தது. அடித்தட்டிலே படுத்திருந்தான். மாலுமி சென்று பார்த்தான். எப்பா, உன்னை நான் என்ன செய்ய, சீட்டு போடுறாங்க, அது யோனா அவன் பேரில் விழுகிறது, நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை தூக்கி கடலை போட்டுருங்க. கடலை தூக்கி போட்டாங்க. ஆண்டவர் மீனை அனுப்பினார். மீன் வயிற்றிலே யோனா. அப்போதான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அது வரைக்கும் கர்த்தருடைய வேலை கடினமா இருக்கிறது என்று பின்வாங்கி போனாங்க. அல்லேலூயா. உங்கள் அழைப்பை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். தாயின் கருவில் உருவாக்கும் முன்னாலேயே உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், அனாதி சிநேகத்தால் சிநேகித்திருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார் என்பதை நீங்கள் இந்த நாளில் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள், ஜெபித்து அறிந்து கொள்ளுங்கள்.
கஷ்டமா இருந்தாலும் கர்த்தருடைய பணியை விட்டு ஓடி விடாதீர்கள். கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவர்களுடைய தாளந்திரமுடைய ஆண்டவர் தந்த கிருபையின்படியாக கர்த்தருக்காக செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்கள். பின்வாங்கி போகிறீர்கள் ஆனால் கடல் கொந்தளித்தது போல நம்முடைய வாழ்க்கை கொந்தளிப்பாத்தான் இருக்கு. அந்த கொந்தளிப்பு அமர வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவ சமூகத்தில் யோனாவை போல மன்றாட வேண்டும். அப்போது ஆண்டவர் எப்படி யோனாவுக்கு மீனை அனுப்பி காப்பாற்றினாரோ நம்மளை கொண்டு சேர்க்க வேண்டிய கரையிலே கர்த்தர் சேர்ப்பார். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. இப்போது கரையிலே யோனாவை சேர்த்து விட்டார் மீனின் மூலமாக கர்த்தர். அப்புறமாய் படித்து பாருங்கள், 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாகிய நினிவேயிலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசிபாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையிலுள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவார்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். அல்லேலூயா. பாத்தீங்களா, 40 நாட்கள் இந்த நினிவே பட்டணத்தை கர்த்தர் அழிக்க போகிறார். உங்களை அக்கிரமத்தின் மிகுதினாலே மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி யோனா என்ன செய்தார்? பிரசங்கம் பண்ணினார். இந்த செய்தி எங்க போச்சு? ராஜாவிடத்தில் போனது. ராஜா உடனே எழும்பி என்ன செய்தார்? தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை எல்லாம் கழற்றி மாற்றி ரெட்டுடுத்தி 3 நாள் தண்ணீர் குடியாமல் உபவாசிக்கும்படியாய் தானும் தன் தேசத்து ஜனங்களும் ஆடு மாடுகள் கூட மிருக ஜீவன்கள் கூட தண்ணி காட்டாம உபவாசித்தார்கள். பிரதானிகள் எல்லாரும் உபவாசித்தார்கள். அவங்க சொல்றாங்க, ஒருவேளை தேவன் நம்ம மேல இரக்கம் வச்சாருன்னா இந்த அழிவில் நம்மை காப்பாற்றுவார். இன்னைக்கு எத்தனையோ பிரசங்கம் கேட்ட பிறகு கூட செவிட்டு உரியம் போல காதுல வாங்காம இருதயத்துல பதியாதபடிக்கு எப்படியோ கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதத்தை வாசிக்கிறார்கள், சபைகளிலே பிரசங்கத்தை கேட்கிறார்கள். இப்ப பலவிதமான யூடியூப் டிவி மூலமாக பல மீடியாக்கள் மூலமாக பல செய்திகளை கேட்கிறார்கள். ஆனால் மனம் திரும்ப மனம் இல்லாமல் போனார்கள். அல்லேலூயா. ஆனா நினிவே பட்டணம் அப்படி அல்ல. ராஜா முதற்கொண்டு ரெட்டுடுத்தி உபவாசித்து ஜபிக்கும்படியா தன் வஸ்திரத்தை எல்லாம் ராஜ வஸ்திரத்தை எல்லாம் மாற்றி விட்டார். 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் மிருக ஜீவன்களுக்கு கூட தண்ணி காட்டாம உபவாசித்து ஜெபித்தாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒருவேளை தேவன் நம்ம மேல மனஸ்தாபப்பட்டாருன்னா தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினால் திரும்புவார் என்று கூற சொன்னார். அப்படியாய் ராஜா கட்டளையிட்டு 3 நாட்கள் அல்லும் பகலும் அவர்கள் இரவும் பகலும் உபவாசித்தார்கள். தண்ணி கூட குடிக்கவே இல்லை. அப்ப எவ்வளவு தூரம் அந்த சுவிசேஷ வார்த்தை அவர்களை கேட்டு மனம் திரும்பினார்கள் என்பதை நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற ராஜாக்கள் அல்லது நம்முடைய நாட்டு தலைவர்கள் என்ன செய்வார்கள்? அப்படி ஒரு புரட்சி, ஒரு பிரசங்கம் வரணும்னா அவரை தான் பிடிச்சு என்ன செய்வாங்க? ஜெயிலில் போடாது. ஒரு கூட்டம் நடத்த விட மாட்டாங்க, ஒரு ஆராதனை நடத்த விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இன்றைக்கு போய் கொண்டிருக்கும். ஆனால் நினிவே பட்டணத்தில் இருந்த ராஜா அப்படி அல்ல. அங்கே அநியாயம் பெருகி இருந்தது, அக்கிரமம் பெருகி இருந்தது, பாவம் பெருகி இருந்தது. தேவ கோபம் வரத்தக்க அளவிலே நினிவே பட்டணத்துடைய அநியாயமும் அக்கிரமமும் பாவமும் சாபமும் தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டினது. ஆண்டவர் ஒரு வாய்ப்பு தான் கொடுத்தார். அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். ஆனா ஒரு வாய்ப்பு கொடுத்தார். என் மக்களுக்கு ஒரு சுவிசேஷம் அறிவித்து பார்ப்போமே. யோனாவை அனுப்பினார். அவன் இந்த பட்டணத்தை கர்த்தர் அழிக்கப் போகிறார், மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தான். ராஜா கூட இறங்கி வந்து விட்டார்.
எல்லா மனிதர்களும் நினிவே பட்டணத்தார் அனைவரும் இறங்கி வந்து விட்டார்கள். மிருக சிவன்களோட தண்ணி காட்டாம இரவும் பகலும் அவர்கள் தேவனை நோக்கி உபவாசித்து மன்றாடினார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவ கோபம் மாற வேண்டுமா? உபவாச ஜெபத்திலே பங்கெடுங்க. அதுக்கெல்லாம் ஆட்களே இல்லை, என்னன்னு தெரியல. நான் குற்றம் கண்டுபிடிக்க தான் வரல. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள், சோதித்து பாருங்கள். இவ்வகை பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி போகாது என்று சீசர்களுக்கு கர்த்தர் போதித்து கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினிவே பட்டணத்தார் உபவாசித்து ஜெபித்தார்கள். தேவ கோபம் மாறினது. அந்த தினத்திற்காக கர்த்தர் இறங்கினார். அவர் செய்ய நினைத்தது அவர் செய்யவில்லை. கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 10வது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அந்த பட்டணத்தை அழிக்கும்படியா தீர்மானம் பண்ணினார். ஆனால் அந்த பட்டணத்து ஜனங்களோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பினபடியினாலே அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவளுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அநேக குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாம் இருக்கலாம், அக்கிரமங்கள் இருக்கலாம். நாம் இன்றைக்கு மனம் திரும்புவோம் என்று சொன்னால் நான் செய்த பாவத்துக்கு அக்கிரமத்துக்கு தண்டனை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு ஆண்டோடைய இரக்கத்தையும் கிருபையை பெற்று அந்த அவருடைய மனஸ்தாபத்தை பெற்று அந்த தீங்கிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ளலாம். கரங்களை தட்டி நம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், அதுல 20 to 24 வரை உள்ளதான வசனங்களை வாசித்து பாருங்கள். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோராசீனே உனக்கு ஐயோ, பெத்சாய்தாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தனால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்தானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த இடத்திலே எங்கெல்லாம் அதிகமாய் ஊழியம் செய்தாரோ அந்த அளவுக்கு உங்களிடத்திலே நியாயம் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 20 வசனம், அப்பொழுது தமது பலத்த செய்கைகள் அதிகமானவர்களை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கத்தை கேட்ட என்ன செய்யல? அவங்க மனம் திரும்ப மனமில்லாமல் போனார்கள். அவர்களை கர்த்தர் கடந்து கொண்டார். இந்த நாளிலே பிரசங்கிக்கிறது நானாக இருந்தாலும் வார்த்தை கர்த்தருடையது. இல்லையா? இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பாமல் போனால் கர்த்தர் கடிந்து கொள்ள ஆரம்பிப்பார். எப்படி கடிந்து கொண்டிருக்கிற? கொரோசீனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ. ஏன் ஐயோன்னு சொல்ற? ஐயோன்னு சொன்னா அவ்வளவுதான், தெரியும் தானே உங்களுக்கு. ஒப்பாரி வைக்க வேண்டியதான். கைவிடப்பட்டதான சூழ்நிலை. நான் இவ்வளவு பிரசங்கித்தேன், சுற்றி சுற்றி வந்து கர்த்தர் நன்மை செய்கிறாராகவே கிராமமா சுற்றி சுற்றி வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். எவ்வளவு தூரம் இந்த பட்டணத்துக்கு பிரசங்கித்தேனோ அதெல்லாம் நீங்கள் காதுல வாங்காதபடி மனம் திரும்பாமல் போனபடினாலே கொரோசீனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உனக்கு நான் செய்தம் பாரு. இதை தீரு ஜனங்களுக்கும் சீதோன் ஜனங்களுக்கும் நான் செய்திருப்பேன். ஆனால் அவர்கள் ரெட்டொடுத்தி சாம்பல் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். பல மைல் தூரம் உண்டு தீரு பட்டணத்துக்கும் சீதோன் பட்டணத்திற்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறார் என்பதை அறிந்து அங்கிருந்து அநேகர் என்ன செய்கிறானா, இவ்வளவு தூரத்தையும் தாண்டி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்தார்கள். அல்லேலூயா.
அதாவது நான் உங்கள்கிட்ட பிரசங்கித்ததை விட இந்த வார்த்தையை நான் அங்கே பிரசங்கித்திருப்பேன் ஆகில் அவர்கள் என்ன செய்திருப்பாங்க? மனம் திரும்பி இருப்பார்கள். நீங்க என்ன செய்யல? மனம் திரும்பவில்லை. நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பாருங்கள், தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப யார் இடத்துல அதிகமாக கொடுத்தாரோ அவங்கள்ட்ட அதிகமாக கேட்பார். யார் அதிகமாக பிரசங்கத்தை கேட்டீங்களோ உங்கள்கிட்ட அதுக்கு தகுந்தாப்புல ஆண்டவர் கேட்பார். 24 மணி நேரமும் டிவிலையும் சபையிலையும் கன்வென்ஷன் கூட்டங்களையும் பல உபவாச கூட்டங்களையும் விசேஷித்த கூட்டங்களையும் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அநேகமாக ஆண்டவர் கேட்பார். நம்மளை யாரும் ஐயோ என்கிற இடத்துல நிற்கக்கூடாது. நாம் மனம் திரும்ப வேண்டும். அப்போது நாம் பாக்கியவங்களாக இருப்போம். அல்லேலூயா. அதுபோல வானபரியந்த உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். இவ்வளவு தூரம் நான் உனக்கு பிரசங்கித்தேனே கப்பர்நகூமே, நீ மனம் திரும்பாம போனியே, நீ எவ்வளவு தூரம் உயர்த்தப்பட்டாயோ அவ்வளவு தூரம் தாழ்த்தப்படுவாய். அல்லேலூயா. இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்து யாரை மார்த்தட்டி கொள்ளாதிருங்கள். கர்த்தருடைய வாயிலிருந்து ஐயோ என்கிற வார்த்தை வரக்கூடாது. அவருடைய இரக்கமும் கிருபையும் நமக்கு கிடைக்க வேண்டும். அது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இப்போதே மனம் திரும்ப வேண்டும். இதுவே இரட்சணிய நாள். இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பேர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தது போதும். அல்லேலூயா. இன்றையிலிருந்து ஒரு புது வாழ்வு இயேசு நமக்குள்ள இன்னைக்கே பிறக்கட்டும். இன்னைக்கே பிறக்கட்டும், இப்போதே பிறக்கட்டும், நமக்குள்ள வாசம் பண்ணட்டும். அவர் நம்மை வழி நடத்திடும். அல்லேலூயா. பாருங்க, வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள், எவ்வளோ அற்புதங்களை அதிசயங்களை கப்பர்நகூமிலே ஆண்டவர் செய்தார். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறாங்க, ஆண்டவர் அற்புதம் செய்தார், அதை பார்த்து தான் ஜனங்களை என்ன செய்வாங்க? மனம் திரும்புவார்கள் என்று அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சபையிலே அற்புதம் நடந்தால் அநேகர் சபைக்கு வருவார்கள், உண்மைதான். ஆனால் அற்புதத்துக்காக மட்டும் தேவனை தேடுவோம் என்று சொன்னால் நம்மை போல பரிதபிக்கப்படுகிறவர்கள் யாருமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அநேகர் இப்ப பார்க்கும்போது இங்க காணல, போயிட்டாங்க. அல்லேலூயா. சத்தியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளை தான் நம்ம இங்க பார்க்க முடிகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க போகலாம். அல்லேலூயா. உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்தால் கூட அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நியாயத்தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கலாம், சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி நாம் மார்பு தட்டி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், ஆனாலும் நீ மனம் திரும்பவில்லை. உனக்கு செய்வதை இன்னொருவருக்கு நான் செய்திருப்பேனா, இதை விட நல்லா இருந்திருக்கும்னு ஆண்டவர் கேட்க சொல்லுகிறார். அல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கை இந்த டிசம்பர் மாசத்துல நம்ம வந்துட்டோம். கிறிஸ்து பிறப்பு பண்டிகை இந்த மாதம் முழுவதிலும் கொண்டாடுகிற அனுபவம் உலகம் எங்கும் இருக்கிறது. நாம் ஏதோ சுகபோகமா ஜாலியான கொண்டாட்டம் அல்ல. நம்முடைய அக்கிரம பாவங்களை எல்லாம் வெறுத்து தள்ளிவிட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்குள்ளாலே பிறக்க ஒப்பு கொடுக்கிற நாளாய் இந்த நாள் அமையட்டும். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களில் அது அப்படியே ஆகட்டும். ஜனங்கள் மனம் திரும்புவார்களாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வண்ணமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 7:12. அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் ரெடியா இருக்கிறார். மனம் திரும்பாத பட்சத்திலே அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அல்லேலூயா. வில்லை நாணேற்றுவார். அதுக்கு ரெடியா இருக்கிறார். அப்படின்னா ஆண்டோடைய வருகை மிக சீக்கிரமா இருக்கிறது. நியாய தீர்ப்பு நாளுக்காக வைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த நியாய தீர்ப்பு நாளே நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. உலகத்திலே ஆசீர்வாதம் வேண்டுமானாலும் நாம் மனம் திரும்ப வேண்டும். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானாலும் நாம் மனம் திரும்ப வேண்டும். இல்லாத வாழ்க்கை, சமாதான வாழ்க்கை இருக்காது, சந்தோஷமான வாழ்க்கை இருக்காது என்பதை நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 30ஆம் அதிகாரம் அவருடைய 8-9 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, உபாகமம் 30ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படி செய்வாய். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் எழுதிவிட்டார், நீயோ மனம் திரும்பி
கர்த்தரின் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். மனம் திரும்பாத கிறிஸ்தவன் அல்ல, பெயர் கிறிஸ்தவன் என்று சொல்லலாம். அல்லேலூயா. மற்றவங்க பார்த்து சொல்லணும், நேர்த்தைக்கு வரைக்கும் உங்க வாழ்க்கை அநியாயம் அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கை, ஆனா ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்க சபையில போய் சேர்ந்தாங்க பாருங்க, அதுக்கு பிறகு இருக்க வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை என்று தேசத்து ஜனங்கள் நம்மை குறித்து சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நீ மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால், நான் என்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைப்படி நீ செவ்வாயானால், அப்பொழுது என்ன செய்கிறாராம் பாருங்க, அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உங்கள் கைகள் செய்யும் எல்லா வேலையிலையும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவன் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. நீ உண்மையாய் மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீ விசுவாசித்து வாழ்வாயாகில், ஆண்டவர் உனக்கு நன்மையை வைத்திருக்கிறார். நீ உன்னுடைய சன்னதி எல்லாம் ஆசீர்வாதமாயிருக்கும், விளைநிலங்கள் ஆசீர்வாதமாயிருக்கும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கற்பத்தின் கனி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், சன்னதியாய் நம்முடைய சன்னதிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நான் மனம் திரும்பி ஒரு புது வாழ்வு நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகளும் அதே பக்தியிலே வளருவார்கள், மனம் திரும்புகிற அனுபவத்திலே வளருவார்கள். அப்படி வளரும்போது அந்த பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளா இருந்தாலும், இல்லை எந்த ஸ்டேஜில் அந்த பிள்ளைகள் இருந்தாலும், நம்மை உலகத்திலே கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடைசி காலங்களில் உலகத்திலே பயப்படுகிற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகள் வழி தப்பி திரிகிறார்கள், மனம் போல வாழ்கிறார்கள், ஆசாபாசமாய் வாழ்கிறார்கள், சுய விருப்பத்தின்படி வாழ்கிறார்கள். ஆனால் நாம் மனம் திரும்பி வாழ்வோம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்ற நம்முடைய கற்ப பிறப்புகளை எல்லாம் ஆசீர்வதிப்பேன், உங்கள் பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த பூமியிலே இப்படிப்பட்ட பிரச்சனை நடக்கும் போது நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓ, என் பிள்ளையுடைய நிலைமை என்னவா இருக்குமோ, பிள்ளையுடைய எதிர்காலம் என்னவா இருக்குமோ, நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்படும், வரும் காரியத்தில் என்னிடத்தில் கேளுங்கள், உங்கள் பிள்ளைகளை குறித்து என்னுடைய கரங்களுக்கு கட்டளையிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க உங்க பிள்ளைகளை குறித்து. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகளை குறித்து தான் பெற்றோர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல நீங்கள் மனம் திரும்புங்கள். நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழும்போது உங்கள் பிள்ளைகள் அந்த பாதையில வருவார்கள். பிள்ளைகளை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த வயதுக்கேற்ற ஆசீர்வாதங்களை எல்லா பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்து உயர்ந்த ஸ்தானத்திலே நிறுத்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா. ஹல்லேலூயா. எனவே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளானது ஏதோ குஷித்தோம், குடித்தோம், புத்தாடை அணிந்தோம், குடித்தோம், வெறித்தோம், வாழ்ந்தோம் என்று அல்லாதபடிக்கு கிறிஸ்து உள்ளத்திலே பிறக்கும்படியாய் நாம் இதயத்தை திறந்து கொடுப்போம். இன்று மட்டுமல்ல, நம்ம மரண நாள் வரைக்கும் அவர் உள்ளத்திலே வாசம் பண்ணும்படியாய் நாம் இடம் கொடுப்போம். மனம் திரும்புவோம். அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சரியான பாதையிலே நடத்தி இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தோடு மறுமைக்குரிய அந்த நித்திய ஜீவனையும் கர்த்தர் நமக்கு தர போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசித்து நாம் என்ன நிலைமையிலே விழுந்தோம் என்பதை அறிந்து மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்கிற காரியத்தை வாசித்து பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்திலே உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நீக்கி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நான் சொல்ல வரவில்லை, கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. நீங்கள் என்ன நிலைமையில விழுந்துட்டீங்க என்பதை ஆராய்ந்து அறிந்து நீங்கள் இந்நாளிலே மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினீங்கன்னா
ஆதியிலே செய்த கிரியைகளை செய்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்திலே வைப்பார். 7வது வசனம் சொல்லுகிற, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். இந்த நாளில் என்னென்ன காரியத்தில் நாம் விழுந்து போனோம் என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து அந்த காரியத்திலே மனம் திரும்புவோம் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்திலே அவருடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு புசிக்க கொடுப்பார் என்றால் பரலோக ராஜ்யத்திலே நமக்கு ஆண்டவர் இடம் தருவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நேர்மாறாக நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னும் விளக்கு தண்டை அதனிருந்து நீக்கி விடுவேன்னு சொல்ல இருக்கிற ஆசீர்வாதமும் கடந்து போயிடும். அடுத்த விளக்கு தண்டு போச்சுன்னா ஒளி போயிடும், இருள் வந்து விடும், சத்ருவானும் வஞ்சித்து விடுவான். அந்த இருளில் நீங்கள் விழுந்து விடாதபடிக்கு இந்த நாளிலே உங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் ஒரு நிமிஷத்தை நான் கொடுக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அப்படி தேவ சமூகத்துல நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அதை அறிக்கை செய்து விட்டு இன்று முதல் புது வாழ்வீர்கள் சொன்னார். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மள நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். இவ்வளவு பாவத்தை செய்த பொருள் ஆண்டவர் நம்மை விட்டு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மள அவர் அன்பு வைத்திருக்கிறபடினால, நம்ம மேல அவர் இரக்கம் வைத்திருக்கிறபடினால, நம்ம மேல அவர் கிருபை வைத்திருக்கிறபடினால தான் நாம் ஒவ்வொரு காரியத்திலும் தப்பி நடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள நம்ம மேல நீடிய பொறுமையா இருக்கிற ஆண்டோடைய சத்தத்துக்கு உண்மையாய் நீங்கள் செவி கொடுப்பீர்கள் சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவர் கூட கெட்டு போகிறது எனக்கு விருப்பமே இல்லை, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே ஆண்டோடைய விருப்பமா இருக்கிறது. அவருடைய விருப்பத்துக்கு நீங்கள் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீர்களோ நீங்கள் ஒருவரும் கெட்டு போவதே இல்லை, எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், நீங்க கையிட்டு செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய நிலபுலங்கள் விருட்சத்தின் பலம் மிருக ஜீவன்களுடைய பலன் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் பூமியிலே சந்தோஷமாய் வாழலாம், ஆசீர்வாதமாய் வாழலாம். நியாயத்தீர்ப்பு நாளிலே ஆண்டவருடைய வலது பாசத்தில் நின்று அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடிய பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். நிச்சயமாகவே அதை தருவார். நினிவே பட்டணத்தார் மனம் திரும்புவது போல நாம மனம் திரும்பும்படியாக ஆண்டவருடைய சமத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் அப்படி உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து ஆமென் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவருடைய சமத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய விருப்பம் நாம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொன்னார். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையானது மனம் திரும்புகிற ஒரு பண்டிகை நாளாய் மாறட்டும். ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் பரலோகம் சந்தோஷப்படத்தக்கதாக எல்லாரும் அப்படி அர்ப்பணிப்போமா? எல்லாரும் அப்படி அர்ப்பணிப்போம்.